பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இவரு ஒரு கிணறுக்கு அடியில துப்பாக்கியோட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கிணத்துல ஒரு ஜெர்மன் சோல்ஜர் தண்ணி எடுக்கிறதுக்காக வராரு. உடனே இவருடைய கண்ணை வச்சு அந்த சோல்ஜரை ஷூட் பண்ணிடுறாரு. அவரும் அப்படியே டமால்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. உடனே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி வந்து அந்த கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாங்க. ஆனா ஆபீசர் உள்ள இருக்கிற ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சோல்ஜரை அப்படியே இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு கிரனேட் பாம் எடுத்து அப்படியே அந்த கிணத்துக்குள்ளேயே தூக்கி போட்டு டமால்னு வெடிக்க வச்சிடறாரு. ஆனா ஆல்ரெடி அந்த பிரெஞ்சுக்காரரு அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற சீக்ரெட் பாதை வழியா அவருடைய ரூமுக்கே வந்துட்டு இருப்பாரு. வந்து வெளியில இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு விண்டோ வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பக்கத்து வில்லேஜுக்கு போய் இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதனால கார் எடுத்துக்கிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. போற வழியிலேயே ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு கார் டமால்னு கீழே விழுந்து அப்படியே வெடிச்சு சதறிடுது. ஏன்னா இதுவுமே அந்த பிரெஞ்சுக்காரர் வச்ச ட்ராப் தான். நைட் உட்காந்து இதெல்லாம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் மத்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து பார்த்துட்டு யாருமே இனிமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல ஒரு ஜெர்மன் சோல்ஜர் இவரை பார்த்துட்டு ஓடி வந்து மிஷன் கன்னை இவர் பக்கம் திருப்பலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த நபர் அவருடைய கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாரு. அதை பார்த்த மத்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த விண்டோவை நோக்கி பயங்கரமா ஷூட் பண்றாங்க. உடனே இவர் ஓடி போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பங்கருக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாரு. பின்னாலேயே உள்ள வந்த சோல்ஜர்ஸ் அந்த பங்கரையும் கண்டுபிடிச்சு அதுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஆனா இவரு அங்கேயே நிறைய சீக்ரெட் பாதையெல்லாம் வச்சிருக்காரு. அது வழியா பூந்து திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து முகத்தை கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னால பார்த்தா ஒரு ஜெர்மன் சோல்ஜர் நின்னுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வேற வழி இல்லாம அவர்கிட்ட சரண்டர் ஆற மாதிரியே நடிச்சு அவரையும் ஒரே அடியில அடிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆபீசர் நீங்க போய் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கயிறு கட்டி ஒரு சோல்ஜர் அப்படியே மலை மேல இருந்து கீழே இறங்க சொல்றாரு. அதை பார்த்து அந்த நபர் அந்த சோல்ஜரையுமே ஷூட் பண்ணிடுறாரு. அதனால மத்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் இவர் இருக்கிற இடத்தை நோக்கி பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் அங்க இருந்து எந்திரிச்சு ஓடுறாரு. அப்ப பக்கத்துலயே ஒரு கிரனேட் பாம் வெடிச்சதுல இவர் கையில வேற அடிபட்டுருது. அதுக்கப்புறம் எப்படியே திரும்பவும் வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் குகையை உருவாக்கி வச்சிருப்பாரு. அதுக்குள்ள போயிடுறாரு. அதுக்குள்ளயும் ஆல்ரெடி 2 சோல்ஜர்ஸ் இவரை தேடிக்கிட்டு இருப்பாங்க போல. அவங்க தெரியாதனமா அங்க இருந்து ஒரு கிணறுக்குள்ள விழுந்துடுறாங்க. உடனே இவர் ஓடி போய் அந்த கிணறுல ஃபுல்லா தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே அந்த கிணறுடைய டோரை மூடி விட்டுறாரு. இந்த பக்கம் ஜெர்மன் ஆபீசருக்கு என்ன பண்றதுனே தெரியல. எல்லா சோல்ஜரும் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இவரு பயங்கர காண்டாவுறாரு. அதே நேரத்துல ஒரு சோல்ஜர் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாப்பாரு. அதனால இவரு அந்த சோல்ஜரை இவரே ஷூட் பண்ணிடுறாரு. பதிலுக்கு அந்த சோல்ஜரும் சாகிறதுக்கு முன்னால இந்த ஆபீசர் மேலேயே ஒரு புல்லட்டை இறக்கிடுறாரு. இப்போ உயிரோட இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த ஒரே ஒரு ஆபீசர் மட்டும்தான். அவரையுமே அந்த பிரெஞ்சுக்காரர் வந்து ஃபயர் கன்னை வச்சு அப்படியே எரிச்சு சாகடிச்சிடுறாரு. இவர் ஏன் இப்படி பண்ணுவாருன்னா, ஆல்ரெடி அந்த சோல்ஜர்ஸ் தான் இவங்க ஃபேமிலியா இப்படி சாகடிச்சிருப்பாங்க. அதனால தான் இவரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாரு.